மூலிகைகளை வெறும் இலை தழைகள் என்று எண்ணாமல் அதில் இருக்கும் சத்துக்கள் என்ன என்பதை எண்ணி அதை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பூம் புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புல் வகை தாவரம். பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா அருகம்புல் போலவே இருக்கும். ஆனால் ரொம்ப அழகான அருகம்புல்லை விட மெலியதான ஒரு இலை அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த பூம்புல். இந்த பூம்புல்லை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 2 வகையான பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறது. ஒன்று மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி பிரச்சனை. காலையில் எழுந்த உடனே சூரியனை பார்த்த உடனே தலைவலி ஒரு பக்கத்தில் ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக தலை சுற்றல் ஏற்பட்டு உடனே வாந்தி எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த வாந்தி எடுத்து 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 உள்ளே இருக்கக்கூடிய பித்தம் முழுமையாக வெளிவந்த பிறகு அல்லது மாலை நேரம் ஆகும்போது அந்த தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நம்ம பார்ப்போம். ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரேன் பிரச்சனைக்கு சூர்யாவர்த்த தலைவலி அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கக்கூடியது கூட பார்க்கலாம். சூரியனுடைய ஒளி அதிகமாகும்போது எவ்வாறு நமக்கு அதோடைய வீரியம் அதிகமாகுதோ அதே போல் தலைவலியுடைய வீரியம் அதிகமாகும். நேரம் ஆக ஆக அந்த சூரியனுடைய ஒளி குறைந்து மாலை நேரம் ஆகும்போது எவ்வாறு அதோட வீரியம் குறைகிறதோ அதே போல் தலைவலியுடைய தாக்கம் குறைவதை நம்ம பார்க்கலாம். இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த பூம்புல். பூம்புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, நன்றாக கசக்கி எடுக்கக்கூடிய சாறு ஒரு 20 மில்லி அளவுக்கு எடுத்து 20 மில்லி அளவுக்கு தேன் அதில் கலந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு பால் கலந்து இந்த ஒரு கரைசலை காலையில் வெறும் வயிற்றில் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 48 நாட்கள் இந்த பூம்புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, சம அளவு தேன், 5 மடங்கு பால், இது எல்லாத்தையும் கலந்து சாப்பிடும்போது சாப்பிட ஆரம்பித்த சில நாட்களிலேயே தலைவலியுடைய வீரியம் குறையிறத நம்ம பார்க்கலாம். ஒரு வாரம் முடியும் போது பார்த்திங்கன்னா அந்த தலைவலியால் ஏற்படுகின்ற வாந்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறத பார்க்க முடியும். ஒரு மாதத்திலேயே தலைவலியுடைய தாக்கம் முழுமையாக நின்று போவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த பூம்புல். இரண்டாவது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை கட்டிகள், யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 18 வயது பெண்களுக்கு கூட இன்றைக்கு கருப்பை கட்டிகள் ஏற்படுவதும் அதனால் மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய உதிரப்போக்குடைய அளவு மிக அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான மருந்துகள் இல்லாமல் சுலபமாக மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த உதிரப்போக்கை கட்டுப்படுத்துவது மற்றும் மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற வலியை கட்டுப்படுத்த அதே போல் அந்த கட்டிகளை கரைப்பதற்கு இந்த பூம்புல் ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூம்புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலைகளை நன்றாக உலர வைத்து அதை சாம்பலாக்கிடணும். சாம்பலாக்கப்பட்ட அந்த ஒரு சாம்பலை 500 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து வாழைப்பழத்துக்கு உள்ளே அதை வைத்து நன்றாக ஒரு சீலை மாதிரி செய்து ஒரு கோழி மாதிரி செய்து அதை அப்படியே முழுங்கிடணும். நாக்கில் பல்லப்படாமல் முழுங்கிடணும். இந்த மாதிரி அந்த சாம்பலை வாழைப்பழத்துடன் சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு மருந்தாக ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து அதை உபயோகப்படுத்தி விட்டு அதன் பிறகு ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் சாப்பிடுவதற்கு முன்பு இருந்த கட்டியும் சாப்பிட்ட பிறகு அந்த கட்டிகள் குணமாக இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இதை சாப்பிட ஆரம்பித்து ஒரு மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வலி, அதே போல் வீக்கம், அதே போல் அந்த இடத்தில் ஏற்படுகின்ற உதிரப்போக்கினால் ஏற்படுகின்ற ஒரு கடுமையான ஒரு பதட்டம். பொதுவாக பார்த்திங்கன்னா கருப்பையில் கட்டிகள் இருக்கும்போது அந்த பெண்களுக்கு மாதவிலக்கு காலத்தில் இதய துடிப்பு மிக அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். ஒரு 5 நிமிடம் கிடுகிடுகிடுன்னு ஓடி நின்றுட்டு நம்ம இதய துடிப்பு எவ்வாறு இருக்குமோ அதே போல் அந்த பால்பிட்டேஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை
மாதவிலக்கு காலங்களில் கருப்பையில் கட்டி இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பூம்புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் வாழைப்பழத்துடன் சாப்பிடும்போது ஒரு மாத காலத்திலேயே அந்த பதட்டம் குறைய ஆரம்பிப்பதை பார்க்கலாம். அந்த இதய துடிப்பு குறைய ஆரம்பித்து ஒரு மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த கருப்பை கட்டிகளும் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு கால்களில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த பாத வெடிப்பு அல்லது பித்த வெடிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பாதங்களில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள். நிறைய பெண்கள், குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், அதிக ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய பெண்கள், அதிகமாக நின்று வேலை செய்யக்கூடிய பெண்கள், உடல் பாரம் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது ஆண்கள் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த பாத வெடிப்பு. காலை நேரங்களில் இல்லைனா கூட இரவு நேரங்கள் படுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் கடுமையான வலி ஏற்படுறதையும் சில நேரங்களில் கடுமையான அரிப்புகள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்க முடியும். இதை நன்றாக குணமாக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த பூம்புல். இந்த பூம்புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலை மற்றும் சாறு நல்லா அம்மியில் வச்சு மைய அரைச்சிட்டு அதை ராத்திரி படுக்கும்போது இந்த பாத வெடிப்பு அல்லது பித்த வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் நல்லா பூசி வச்சிடணும். இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். காலையில் எழுந்து வெந்நீர் வைத்து கால் கழுவுங்க. இதை ஒரு மாத காலம் தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு வந்தாலே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு இறந்த திசுக்கள் வெளியேற்றப்பட்டு புதிய திசுக்களுடைய உருவாக்கம் சீராக்கப்படுறதுனால பாதம் மீண்டும் இயல்பையான ஒரு நிலைமை அடையிறத பார்க்கலாம். அதே போல் இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்க போது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சேற்றுப்புண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறத பார்க்கலாம். 2 விரல்களுக்கு நடுவையே வெண்மையாக ஒரு மாதிரி புண்ணாக இருக்கும், நிறைய அரிப்பு இருக்கும், வலி இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கால்களை விளக்கினாலே கடுமையான ஒரு துர்நாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட அந்த பூம்புல்லிலிருந்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கத்தை அந்த சேத்துப்புண் இருக்கக்கூடிய இடங்களில் நன்றாக தடவி இரவு முழுவதும் வைத்து விட வேண்டும். அரிப்பு இருக்கக்கூடிய சேத்துப்புண்களுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த பூம்புல்லில் அதற்கு சமமான அளவு சிறிது மஞ்சள் சேர்த்து அதை நன்றாக அரைத்து அந்த இடங்களில் பூசணும். நைட்டு முழுசாக அதை அப்படியே விட்டுறணும். காலையில் அதை வெந்நீர் வைத்து கழுவி விட வேண்டும். ஒரு 3 மாத காலம் இதை செய்து பார்க்கும்போது காலில் இருக்கக்கூடிய அந்த சேத்துப்புண், அதே போல் பாத வெடிப்பு பித்த வெடிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து போகிறத பார்க்கலாம். வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவர்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பூம்புல்லை அரைத்து எடுக்கக்கூடிய சாறில் சம அளவு மஞ்சள் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அதை செஞ்சுக்கணும். ஒரு பிசுபிசுவென்று இருக்கக்கூடிய பேஸ்ட் மாதிரி அதை செஞ்சுக்கணும். காயங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அதை தடவிட்டு ஒரு 5 நிமிடம் அல்லது இரவு படுக்கும்போது தடவிட்டு காலையில் வெந்நீர் வைத்து அந்த காயத்தை கழுவ வேண்டும். இதை தொடர்ந்து செய்யும்போது ஆறாமல் இருக்கக்கூடிய அந்த வெரிகோஸ் அல்சர்ஸ் கூட மிக வேகமாக ஆறுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த பூம்புல்லை பொறுத்தவரையிலும் மைக்ரேன் சம்பந்தப்பட்ட ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், கால்களில் ஏற்படுகின்ற பாத வெடிப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள்னு சொல்லக்கூடிய ஃபைப்ராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், வெரிகோஸ் அல்சர் ஆறாமல் இருக்கக்கூடிய புண்களுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்று அறிந்து வாழ்வது மிகவும் அவசியம் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மைகளோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் முரண்பட்ட உண்மைகளோடு எப்படி வாழ்வது என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அதாவது உண்மைக்கும் பொய்க்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இது உண்மை, இது பொய் என்கிற ஒரு நிலை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே நேரத்தில் உண்மையை சொல்லக்கூடியவர்கள் என்று நாம் கருதுகிறவர்கள் முரண்பட்ட உண்மைகளை காலத்திற்கு காலம் சொல்லுகிற போது எது உண்மை என்கிற ஒரு கேள்வி ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்படுகிறது. இது பல துறைகளிலும் இருக்கிறது. சமூக வாழ்க்கையில் இருக்கிறது, அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறது, நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஒவ்வொன்றிலுமே இப்படி முரண்பட்ட உண்மைகள் இருக்கின்றன.
ஆனால் சில உண்மைகள் நாம் கேட்டு நாம் செவி வழியாக நம்மை கடந்து சென்று விடக்கூடியவை. ஆனால் சில உண்மைகள், முரண்பட்ட உண்மைகள் நம்முடைய வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடியவை. அப்படிப்பட்ட உண்மைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது? இதை பற்றி நாம் கவலையுடனும் சுவாரஸ்யத்துடனும் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. சமீபத்தில் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு செய்தி, ஒரு கண்டுபிடிப்பு என்பது பத்திரிகைகளில் வெகு விரைவாக வெளிவந்தது. அது என்னவென்றால், ஒரு தண்ணீரை அதிகமாக நாம் குடிக்கக்கூடாது, தண்ணீரை மிக குறைவாகத்தான் குடிக்க வேண்டும். அதிகமான அளவில் தண்ணீர் அருந்தினால் உங்களுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் என்று ஒரு சர்வதேச ஒரு மருத்துவ ஒரு நிறுவனம் ஒன்று வெளியிட்ட ஒரு அறிக்கை என்பது பத்திரிகைகளில் விரிவாக வெளிவந்தது. இதுவரைக்கும் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும், ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும், அதுதான் உங்கள் சுகாதாரத்திற்கு நல்லது என்று. ஆனால் இப்பொழுது திடீரென ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடித்தால் உங்களுக்கு ஆபத்து என்று. இப்பொழுது இதை கேட்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் என்ன முடிவுக்கு வருவது? அப்படி என்று சொன்னால், இப்படி முரண்பட்டு சொல்லக்கூடிய இந்த உண்மைகளுக்கு பின்னே எதை பின்பற்றுவது என்பதை எப்படி முடிவு செய்வது? இதற்கு இன்னும் பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு காலத்தில் இந்த கடலை எண்ணெய் தான் நமக்கு கொலஸ்ட்ராலை அதிகமாக உற்பத்தி செய்கிறது, அதனால் அதை தவிர்க்க வேண்டும், அதற்கு பதிலாக சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்துங்கள் என்று ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிறது, கடலை எண்ணெய் என்பது உடலுக்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை இது கொண்டிருக்கிறது என்று. அப்படி என்று சொன்னால் இவ்வளவு காலம் செய்யப்பட்ட அந்த பிரச்சாரத்தினுடைய ஒரு அர்த்தம் என்ன? இப்படி நீங்கள் பத்திரிகைகளில் வரக்கூடிய பல மருத்துவ குறிப்புகள் அல்லது உடல்நல குறிப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் ஒரே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட விதமான பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத 2 தீர்வுகளை முன்வைக்கப்படுவதை நாம் பார்க்கலாம், அல்லது 2க்கும் மேற்பட்ட தீர்வுகளை முன்வைப்பதை நாம் பார்க்கலாம். நாம் என்ன வகையான உணவுகளை உண்பது, என்ன வகையான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது என்று தொடர்பாக பல கோட்பாடுகள், பல தியரிகள், முன்னுக்கு பின் முரணான தியரிகள், ஒன்றோடொன்று சம்பந்தமில்லாத தியரிகள் முன்வைக்கப்படுகின்றன. இவற்றை வெறுமனே கேட்கக்கூடிய ஒரு பார்வையாளன், அந்த பார்வையாளனுடைய மனநிலையில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது, எதை பின்பற்றுவது என்று. இந்த பிரச்சனை என்பது மருத்துவம் சார்ந்த துறைகளிலும் இருக்கிறது. உதாரணமாக, சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட செய்தி தொடர்ந்து ஆங்கில ஏடுகளில் கட்டுரைகளாக வெளிப்படுத்தப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம். அது என்னவென்றால், ஆயுர்வேதம், சித்தா போன்ற மருத்துவ முறைகள் என்பது அறிவியல் பூர்வமானதல்ல என்கிற ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கு அறிவியல் ரீதியான எந்த ஆதாரமும் இல்லை என்று. ஆனால் ஆயுர்வேதம், சித்தா போன்றவற்றினால் பலனடைந்தவர்கள் தாங்கள் அதில் பலன் பெற்றிருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இது அறிவியல் அடிப்படை இல்லை என்று சொன்னால், அறிவியல் அடிப்படை என்று அவர்கள் எதை வரையறுக்கிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. பல சமயங்களில் இவ்வளவு காலம் உளவியல் மருத்துவமாக இருக்கலாம், உடல்நலம் சார்ந்த மருத்துவமாக இருக்கலாம், இதற்கு முன்பு உருவாக்கப்பட்ட பல கோட்பாடுகள், உணவு பழக்க வழக்கம் சார்ந்தோ நோய் சிகிச்சைகள் சார்ந்தோ அடியோடு தலைகீழாக மாற்றப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது அறிவியலுக்கென்று இறுதி உண்மைகள் ஏதும் இருக்கிறதா, அல்லது அடிப்படையான மாற்ற முடியாத தரவுகள் ஏதும் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி இருக்கிற போதுதான் ஒருபுறம் சித்தா, ஆயுர்வேதம் போன்ற மரபுசார் மருத்துவங்களை பின்பற்றக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், இந்த அலோபதி மருத்துவம் என்பது மனிதனுக்கு எதிரானது, அது பல உபவிளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்கிற ஒரு நம்பிக்கையை மக்களிடம் விதைக்கிறார்கள். அலோபதி மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சித்தா, ஆயுர்வேதம் போன்ற விஷயங்கள் முழுக்க அது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்தது என்கிற ஒரு நம்பிக்கையை மக்களிடம் விதைக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்பது என்ன? உண்மையில் எல்லா விதமான மருத்துவ முறைகளுக்கும் சிகிச்சை முறைகளுக்கும் அவை செயல்படுகிற விதம் சார்ந்து சில எல்லைகள் இருக்கின்றன. காலம், இடம் சார்ந்த எல்லைகள், யாருக்கு அந்த சிகிச்சை செய்யப்படுகிறது என்பதை ஒட்டிய உண்மைகள். இப்பொழுது சில மருத்துவர்கள் அலோபதியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு தேவையான விஷயங்களையும், நம்முடைய இயற்கை மருத்துவத்தினுடைய மரபுசார் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சில பயனுள்ள அம்சங்களையும் ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்குகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு உடல்நலம் கொண்ட ஒருவருக்கு அலோபதி மருந்துகள் வேலை செய்யாமல் போகலாம், அவருக்கு சித்தா அல்லது ஆயுர்வேத மருந்துகள் பயன்படலாம். அதேபோல் சித்தா, ஆயுர்வேத மருந்துகளால் பயன்பெற முடியாத சிலருக்கு அலோபதி மருத்துவம் உதவலாம். இதெல்லாம் ஒருவருடைய உடல்நிலை, அவருடைய நோயினுடைய தன்மை, அவருடைய பாரம்பரியம், எந்த அளவில் அந்த மருந்துகள் அவருக்கு அளிக்கப்படுகின்றன, இதையெல்லாம் பொறுத்த ஒரு விஷயம்.
உதாரணமாக சிலருக்கு சில அலோபதி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் அவர்களுடைய உடல் என்பது அதற்கான ஒரு எதிர்வினையாற்றாது. அப்படி இருக்கிற போது சில சித்த மருந்துகள், சில ஆயுர்வேத மருந்துகள் அவர்களுடைய அந்த அடிப்படையான உடல் சார்ந்த ஒரு தன்மையை, அதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நோய்க்காக கொடுக்கப்படுகிற அந்த மருந்துகளுமே கூட பயணிக்க தொடங்குகின்றன. இப்படி இதை ஒரு விஷயத்தில் நாம் எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை மருத்துவர்கள் மிகுந்த பரந்த அறிவுடன் அணுக வேண்டும். மாறாக ஒரு குறிப்பிட்ட முறைதான் அறிவியல் பூர்வமானது, மற்றவை அவை அறிவியலுக்கு புறம்பானது என்றோ, அல்லது மரபுசார் வைத்தியம்தான் எல்லாவற்றிற்கும் தீர்வு, அலோபதி மருத்துவத்தினுடைய தேவை நமக்கு இல்லை என்று கருதுவதோ மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு சில மருத்துவர்களிடம் அத்தகைய ஒரு அணுகுமுறை இருக்கிறது. இதில் நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது உடல்நலம் குறித்த கவலைகள் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வார்களே, அது வேறு எதையும் விட மருத்துவத்திற்கு பொருந்தும். அதாவது மருத்துவரிடம் நாம் ஒரு விசுவாசம் வேண்டும், மருந்துகளிடம் ஒரு விசுவாசம் வேண்டும் என்கிற மனநிலை நமக்கு இருக்கிறது. ஆனால் மருத்துவம் தொடர்பாகவும் மருந்துகள் தொடர்பாகவும் நமக்கு எப்போதும் ஒரு ஆழமான சந்தேகம் இருக்க வேண்டும். அந்த சந்தேகம் நம்முடைய மருந்துகள் நமக்கு ஒழுங்காக வேலை செய்கிறதா, அந்த மருந்துகளினால் நாம் வேறு உபவிளைவுகளை அடைகிறோமா என்கிற ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கும். சந்தேகமே அற்ற வகையில் மருந்துகளை நாம் பயன்படுத்துவது அல்லது அவற்றை நாம் தொடர்ந்து உட்கொள்வது என்பது, அல்லது ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறைக்கு முழுமையாக அடிமையாக இருப்பது என்பது மிக ஆபத்தானது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை நாம் சோதிக்க வேண்டும், மருத்துவ முறைகளை நாம் சோதிக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாக மட்டும்தான் பல்வேறு விதமான உண்மைகள் நிலவக்கூடிய, பல்வேறு விதமான முரண்பட்ட கோட்பாடுகள் நிலவக்கூடிய மருத்துவத்துறையில் நமக்கு உகந்த மருத்துவமாக எது இருக்கிறது என்பதை கண்டறிய முடியும். நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு மருத்துவ முறையை கண்மூடித்தனமாக பின்பற்றி அதனுடைய விளைவுகளை பற்றிய அறியாமையின் காரணமாக பல ஆபத்தான விளைவுகளை சந்திக்கிறோம். மருத்துவம் என்பது ஒரு அறிவியல் துறை என்பது எவ்வளவு உண்மையோ அது நம்முடைய சுய அறிவு சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. எனவே இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வானிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பிரிகேடியர் துர்காபாய். ஒரு பெண்ணா இராணுவம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் சவால் நிறைந்த வாழ்க்கை, அதை முழுமையாக கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலே அதில் பணிபுரிஞ்ச அனுபவம் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு பிரிகேடியராக, அதுவும் முதல் பெண் பிரிகேடியர் பதவிக்கு போனவங்கன்ற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் மேடம். ஒரு இராணுவம் அப்படிங்கிறது உங்களுடைய காலகட்டத்தில் பார்க்க போனால் நீங்கள் ஒரு செவிலியராக உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிஞ்சிருக்கீங்க. அதுக்கு அப்பாற்பட்டு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் உங்களை முழுமையாக இராணுவத்தில் ஈடுபடுத்திட்டு உங்களோட பணியை சிறப்பாக செஞ்சு ஓய்வு பெற்றிருக்கீங்கன்ற முறையில் அதையெல்லாம் தாண்டி பிரிகேடியர் அப்படின்ற ஒரு பதவி முதல் பெற்றவங்கன்ற ஒரு பெருமையும் சிறப்பும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுடைய காலகட்டம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் போனாலே பல சவால்கள், போகக்கூடாது அப்படின்னு பெரிய போராட்டம் இருந்த அந்த காலகட்டத்தில் இராணுவத்துக்கே நீங்கள் போயிருக்கீங்க. நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டம், சவால் நிறைந்த வாழ்க்கையாக தான் அப்போ இருந்திருக்கும். ஒவ்வொரு நிலையும் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க, போர்க்காலங்கள்லாம் எந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் இருந்தது, இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோடு இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல நம்ம என்ன பேசணும்னா, ஒரு பெண்ணா இப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த ஒரு பணியை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோலார் தங்கவயல். என்னுடைய தந்தை அங்கே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருந்தார். 1942ஆம் வருடம் வெள்ளையனே வெளியேறு என்ற இதில் எங்கள் சித்தப்பா திண்டிவனத்துலேருந்து அவர் ஜெயிலுக்கு போயிட்டார். அவரோட இதெல்லாம் மண்டியெல்லாம் பார்க்கறதுக்கு தந்தை வேலையை விட்டுட்டு வர்றதுக்கு வந்தார். ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் வேலையை விட வேண்டாம்னு சொல்லிவிட்டார்கள். அதனால் தந்தை வேலையை ரிசைன் செய்துவிட்டு நாங்கள் திண்டிவனம் வந்தோம். திண்டிவனத்தில் 2 மாதம் கழித்து ஒரு வெயில் கோடை காலத்தில்
காலரா வருவதுண்டு. அங்கே ராஜாங்குளம் என்ற ஒரு குளத்தில் தான் குடிக்கிற தண்ணீர் எடுப்பார்கள். அதுபோல் எனக்கும் காலரா வந்துவிட்டது. 5 நாட்கள் நான் சுய நினைவு இல்லாமல் இருந்தேன். அதற்கு பிறகுதான் எனக்கு சுய நினைவு வந்தது. அப்பொழுதுதான் பார்த்தேன் ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள், நர்சஸ்கள் என்ன எவ்வளோ வேலை செய்கிறாங்க, தன்னலமெல்லாம் தோன்ற. அதில் நானும் ஒரு டாக்டராக வரணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். ஆனால் பொருளாதாரம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதனால் நானும் செவிலியராக சேர்ந்தேன். அதற்கு முன்பு நான் பள்ளிக்கு போகும்பொழுதெல்லாம் நிறைய பேர் கேலி செய்வார்கள். துர்கா எப்போ போட்டு கொடுக்க போகிறேன்? நான் வீட்டில் வந்து அம்மாட்ட அழுவேன், அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது? அம்மா சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத, நீ படிப்பை நிறுத்தக்கூடாது, நீ படிக்கணும், அது முக்கியம், நீ சொல்லு, யாராவது கேட்டால் உனக்கு நான் முதல்ல உனக்கு கொடுக்குறேன், முதல்ல உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அதுபோல் நான் அந்த காலத்தில் பெண்கள் படிக்காத இது சமயத்தில் நான் படித்து செவிலியராக 1949ஆம் வருடம் சேர்ந்தேன். சென்னையில் தான் கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். பிறகு 3 வருஷ ஜென்ரல் நர்சிங், 6 மாதம் மிட்வைஃபரி முடிந்து 1952ஆம் வருடம் சென்னை மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் சேர்ந்தேன். அப்பொழுது தான் இராணுவத்தில் பணி விளம்பரம் வந்தது. அதை பார்த்துவிட்டு நாங்கள் ஒரு 10 பேர் அப்ளை செய்தோம். அதில் எனக்கு மட்டும்தான் செலெக்ஷன் ஆச்சு. செலெக்ஷன் ஆகிட்டு முதல் போஸ்டிங் எனக்கு பெங்களூர். சரின்னு அப்பா அம்மா ஒன்றும் சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்தார்கள் சேர்வதற்கு. ஆனால் எங்கள் சொந்தக்காரர்கள்லாம் கேலி செய்தார்கள், உனக்கு ஈஸியாக மாப்பிள்ளை கிடைக்கும், அப்படி எல்லாம் சொல்லி சும்மா அது. இன்னும் எங்கள் ஜெனரல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு சிஸ்டர், அவங்க 2ஆம் உலகப் போரின் பொழுது சண்டையில் இருந்தார்கள். அவங்க சொல்லுவாங்க, நீ கெட்டு போகிறனா எங்கே போனாலும் கெட்டு போய்க்கலாம், இங்கேயும் கெட்டு போகலாம், ஆர்மியில் போய் தான் கெட்டு போனல, நீ போய் வேலை செய்யலாம். அவர்கள் கொடுத்த ஊக்கத்தாலும் எங்கள் பெற்றோர் கொடுத்த ஊக்கத்தாலும் நான் சேர்ந்தேன். சேர்ந்த பிறகு நிறைய கஷ்டங்கள், அனுபவங்கள் கிடைத்தது. கண்டிப்பாக மேடம். இப்போது இராணுவம் அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே எல்லாருக்குமே ஆர்மின்னா ஒரு சோல்ஜராக ஒரு ஆணை வீட்டிலேருந்து அனுப்பணுன்னாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கும். அந்த காலகட்டம் திரும்பி வருவாங்களா, என்ன மாதிரியான ஒரு சவாலை சந்திக்க போகிறாங்கன்னும் போது நீங்கள் அங்கே அந்த போன புதுசில் உங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கோம், நம்ம நாட்டை விட்டு நம்ம ஊரை விட்டு வந்திருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்து தனியாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இல்லை, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அது முதல்ல ட்ரைனிங் பொழுது 3 வருஷம் வீட்டை விட்டு பிரிந்து தனியாக இருந்தேன். அதனால் ஆனால் நான் ஒரு சைவம், நான் முட்டை கூட சாப்பிட மாட்டேன். ஆனால் அது அப்பொழுது ஆர்மியில் சேர்ந்த பொழுதும் நர்சிங்கில் சேர்ந்த பொழுதும் எனக்கு தெரியல. சில சமயம் கேக்கில் முட்டை இருக்குது, அதை பற்றி தெரியாது, அது மாதிரி சாப்பிட்ருக்கேன். அப்புறம் தனியாக நம்ம ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்திற்கு போகும்பொழுது தனியாக நான் வண்டியில் ரயில்வே புகை வண்டியில் சென்றதில்லை. அதுபோல் புது புது அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது. சில சமயம் 2-3 ஜங்ஷன்களில் இறங்கி வேறு ட்ரெயினுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. 2வது மொழி பிரச்சனை. இராணுவத்தில் இங்கிலீஷ், ஹிந்தி தெரிய வேண்டும். ஹிந்தி தெரிந்தால்தான் இராணுவ வீரர்களோ அவருடைய ஃபேமிலி அவங்களுக்கு ஹிந்தி தவிர வேறு எதுவும் தெரியாது. எனக்கு கொஞ்சம் தெலுங்கு, மலையாளம் தெரியும். அதனால் அவர்களோடு நான் சமாளிச்சுக்குவேன். ஹிந்தி இவங்களை பார்க்கும்பொழுது தான் எனக்கு அவங்களோட எப்படி பேசுகிறது என்னன்னு தெரியாது. சில சமயம் நான் ரொம்ப ஒரு இது அனுபவம். ஒரு நாள் ஒரு ஆயக்கிட்ட சொன்னேன், டாக்டர் ரொம்ப கோச்சிக்கிட்டாரு என்னை வந்து, நான் டாக்டர் அமார உப்பர் சட்டா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த விஷயத்தை வந்து டாக்டர் என் மேலே ஏறுற மாதிரி. அதை பார்த்து அந்த ஆயா வந்து கோச் அவங்க சிரிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. நான் சொன்னேன், ஏன் ஓடினேன்? அப்புறம் அவள் சொன்னேன், எனக்கே ரொம்ப வெக்கம் எடுத்து அந்த டாக்டரை பார்க்குறதே எனக்கு இது. அதுபோல் சில அனுபவங்கள். சில முதல்ல மலையாளத்தில் இப்போ ஒரு பேஷண்ட்டை யூரின் ஒழிச்சோன்றது போல் யூரின் கழிச்சோன்னு சொல்லிட்டேன், யூரின் குடிச்சிட்டேன்ற மாதிரி. அதுபோல் சில அனுபவங்கள். ஆனால் நமக்கு தெரிந்தவரை இந்தியும் இங்கிலீஷும் சோல்ஜருங்கிட்ட பேசுறதுல கஷ்டம் இல்லை, அவங்களோட நல்லா பேசிக்கொள்ளலாம்.
ஃபேமிலி அவங்களோட குடும்பத்தார்கிட்ட தான் நம்ம பார்க்க வேண்டியது இருந்தது. அதுபோல் சில அனுபவங்கள். சில இடத்துக்கு என்ன இப்போ பெங்களூரில் சேர்ந்த 1 மாதத்துக்கெல்லாம் எனக்கு பூனா பக்கத்தில் கிர்கின்ற ஊருக்கு எனக்கு மாற்றத்தில் வந்தது. அங்கே போனேன். அங்கே போயிட்டு அந்த மேட்டுன்னு அவங்க பெங்களூர் ஆள். அவங்க சொன்னாங்க, நீ ஏன் 3 நாள் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கேன். எனக்கு ரெசல்யூஷன் கிடைக்கல, நான் தனியாக வந்தேன். அதில் 2 ஜங்ஷன் மாறி வந்தேன் மேடம். அதுபோல் அவங்க உடனே இப்போ யூனிஃபார்ம் போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சில இதுங்கள்லாம் மறக்க முடியாத இதுக்கு நினைவுகள் அனுபவம். நிச்சயமாக மேடம். இராணுவம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதில் ஒரு கடினமான காலம் அப்படின்னும்போது போர் காலகட்டங்கள் நிச்சயமாக அதை தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு போர் காலங்கள்லையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருந்திருக்கலாம். உங்களுடைய பதவி காலங்களில் வந்து அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். இண்டோ பாகிஸ்தான் வார்னும் போது ஈஸ்ட் வெஸ்ட் ஒவ்வொரு டைம்லேயும் இருக்குது. ஆப்பிரிக்காவில் காங்கோ போன அனுபவம், இப்படி நிறைய இருக்குது. இந்த போர்க்கால அனுபவங்கள் பற்றி விரிவாக பேசலாம். முதல்ல இண்டோ பாகிஸ்தான் அந்த வேர்ல்டு வார் டைம் எப்படி இருந்துச்சு மேடம்? வேர்ல்டு வார் டைம் 1942 நான் எனக்கு 12 வயசு. அப்பொழுது நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தது. நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் இல்லை, அந்த சமயத்தில் அவர்கள் வந்து வெளியூர் இந்த நீக்ரோ சிப்பாய்கள் மற்ற சிப்பாய்கள் அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு தான் முதலிடம். அப்போ வந்து அது சண்டை பற்றி நமக்கு ஒன்றும் போர்க்கால அனுபவத்தை ஒன்றுமே தெரியல. ஆனால் இராணுவத்தில் சேர்ந்த பிறகுதான் நம்முடைய சோல்ஜர்கள் ஆஃபீஸர்ஸ்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு இடத்துக்கும் எப்படி போகிறாங்க. சில சமயம் 4th போஸ்டிங் வரும். போட்ட உடனே கிளம்பணும். 24 மணி நேரத்தில் கிளம்பணும். போயிட்டு பனி மூடிய மலைகள், பனி சிகரங்கள் மூடிய மலைகள், கணவாய்கள், ஹை ஆல்டிடியூட், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் இதெல்லாம் இருக்குது. எத்தனையோ பேர் காலு கையை ஸ்னோ இதால் வந்து காலு கையெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஆம்பிடேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உடனே செத்து போகிறவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹை ஆல்டிடியூட் போனாக்கா அவங்க முதல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் சண்டைக்கு போகணும். அதில் 24 மணி நேரம் நின்றுக்கிட்டு இருக்கணும். அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பரிதாபம். அதே சமயத்தில் நம் நாட்டிற்காக இவ்வளோ உழைக்கிறார்களே என்ற பெருமையும் இருக்கிறது. அவர்களோட குடும்பம், அப்பா அம்மா தவறிட்டாலும் அவங்களால போக முடியாது. ஃபேமிலியில் குழந்தை பிறந்தா பார்க்க முடியாது. ஆனால் அவளுக்கு போர்க்காலத்தில் மட்டும் 1 வருடம் போர்க்காலத்தில் பணியுண்டு. மற்ற சமயங்களில் 3 வருடம் ஒரு இடத்தில். அப்பொழுதே சோல்ஜர் அவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி கொண்டு வந்து கூட்டி கழிச்சுக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அந்த மாதிரி கஷ்டங்கள் சில சமயத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, நீங்கள் உங்களுடைய பதவியில் இருந்தபோது இந்த இந்தோ பாகிஸ்தான் வார் டைம் வந்து நீங்கள் மறக்க முடியாமல் இன்னும் நினைக்கக்கூடிய மாதிரியான சம்பவங்கள் என்னென்ன இருக்குங்கம்மா? 2-3 இதில் இருக்குது. 1964 வருடம் எனக்கு காஷ்மீர் ஸ்ரீநகரில் போஸ்டிங் இருந்தது. நாங்கள் வந்து போர்க்களத்திற்கு பக்கத்தில் இருக்க மாட்டோம். அதில் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகளில் இருப்போம். தினமும் ஒரு 500, 50, 100 அதுபோல் சிப்பாய்களை, அடிப்பட்டவர்கள், மரணித்திற்கு சமீபத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதுபோல் கஷ்டப்பட்டவங்களை கொண்டு வருவாங்க. அப்போ டாக்டர்ஸ் பார்த்து யாருக்கு மாற்ற முடியுமோ அவங்கள வந்து உடனே கீழே இருக்க பீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. மற்றவங்கள அங்கேயே வச்சு பார்த்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது சென்னையிலேருந்து ஒரு மேஜர் நாயுடுன்னு வந்தார். அவருக்கு பாகிஸ்தானவங்க அவரை உயிரோடவோ பிணமாக கொண்டு வரவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு என்று கொடுத்தார். அவ்வளோ முன்னணியிலிருந்து செய்து நமக்கு ஒரு பெருமைக்குரிய இது. தமிழகத்திலேருந்து ஒருத்தர் போகிறார். அவரும் நான் 10 வருஷம் பொறுத்து ஈஸ்டர்ன் கமாண்டில் நான் இருக்கும்பொழுது கோஹிமா என்ற இடத்திற்கு நான் போகும்பொழுது அவரை கவனித்தேன். ஆனால் எனக்கு அவரை அடையாளம் தெரியவில்லை. அவர் என்னை கண்டுபிடிச்சி, மேடம் நான் உங்ககிட்ட பேஷண்ட்டாக இருந்தேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்புறம் தான் இது பண்ணேன். அவர் இப்பொழுது பரேலியில் இருக்கிறார், ஒரு நார்த் இந்திய டாக்டர். அவருடைய சொந்தங்கள்லாம் இங்கே சென்னையில் தான் இருக்கிறார்கள். 2வது
1971 வருடம் ஈஸ்ட் பாகிஸ்தானோட சண்டை நடக்கும் பொழுது பங்களாதேஷ், நாங்கள் இருந்தது சில்சர் என்ற இடத்தில், எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஹெட் குவார்ட்டர்ஸ் டாக்காவில் இருந்தது. நாங்கள் டாக்காவிற்கு போனோம். ஒரு இதுக்கு எங்களை மாற்றிட்டு இருந்தாங்க. ஒரு 3 மாதம் இந்த இடத்துல, 3 மாதம். அப்படி போகும்பொழுது ஒரு ஹெலிகாப்டர் ஹெலிபேடில் ஒரு 60 பேர் கை கால் கட்டி அந்த பிணமாக அந்த ஹெலிபேடில் இருந்தார்கள். அவர்களை பார்த்து அந்த பிணவாடையே ஒரு 2-3 மாதத்துக்கு எங்கே போனாலும் நம்மளை தொடர்ந்து வந்து, எங்கே கதவை திறந்தால் அது, சாப்பிட உட்காந்தா அது, அந்த வாசனை அது இது பண்ண முடியாது. இந்த வேலை நிமித்தமாக காங்கோ பயணப்பட்டு போனீங்க மேடம்? யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அதில் இந்தியாவிற்கு இராணுவ மருத்துவமனையும், பாகிஸ்தானுக்கு டிரான்ஸ்போர்ட், அதுபோல் நாங்கள் 2 பேரும் 2 கண்ட்ரியும் ஒன்றா போனோம். நாங்கள் நம்ம பாம்பேலேருந்து நாங்கள் கராச்சிக்கு போயிட்டு, கராச்சியிலேருந்து பாகிஸ்தான் அவங்கள, நாங்கள் வந்து கப்பல்லே அவங்களும் வந்தாங்க. அங்கே போயிட்டு இருந்தாலும் நம்ம சகஜமாக இருந்தாலும் அந்த இந்தோ பாகிஸ்தான் என்ற இது திரும்பி நமக்கு இருந்துட்டு இருந்தது. அவர்கள் அங்கே காங்கோவில் என்னவென்றால் எல்லா 26 தேசத்தோட சோல்ஜர்ஸ், ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. அவங்களோட நமக்கு ஹாஸ்பிட்டல் பணியில் இருக்கும்போது பார்க்க வேண்டியிருந்தது. அவங்க பாஷை தெரியாது, கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பார்கள், யாராவது ஏதாவது சொல்லுவார்கள், சொல்லி எப்படி என்ன பண்ண வேண்டும் என்று. அங்கே எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு தெரியல, என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி அங்கே ஒரு கஷ்டம். அவங்களால பேசவும் முடியாது, நம்மளால் அவங்க பாஷையும் பேச முடியாது. அவர்களுடைய துர்நாற்றம் நமக்கு வாந்தி வரும். எங்கள் கையில் ஏர் ஃப்ரெஷ்னர் வச்சு தான் நடக்கணும். வார்டுக்குள்ளே போகிறதுனால அவர்கள் தான் எங்கள் இந்த வேலை, துப்புர வேலை செய்கிறது, மற்ற வேலைகள் இதெல்லாம் செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த மாதிரி இருந்தது. அதுபோல் ஓகே. அந்த ஒரு வார் டைமும் அது முடிகிற போது நிறைய சோகங்கள், அதில் நம்ம ஜெயிச்சு வரும்போது ஒரு சந்தோஷம், எப்படின்னா மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இருக்கலாம். அந்த அது முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் எல்லாரும் இருப்பாங்க மேடம்? வருத்தமும் உண்டு, சந்தோஷமும் இருக்குது. வருத்தம் என்னென்றால் நம்முடைய எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், எவ்வளோ பேர் அவங்கள எத்தனை பேரை சுட்டு கொண்டுட்டு அவங்களே போய். நானே ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறேன். ஒரு நாய், அது வந்து நாங்கள் சில்சர், இந்த பங்களாதேஷ் சண்டையின் பொழுது சில்சர் என்ற இடத்துல இருந்தோம். அங்கே ஒரு சிறிய குன்று, அதன் மேல் காளி கோவில், கீழே ஒரு பர்கா நதி, பர்கா ரிவர்னு சொல்லிட்டு. நாங்கள் போகும்பொழுது ஒரு நாள் இந்த நாய்க்குட்டி அங்கே போயிட்டுருக்கும்போது நான் அதுக்கு சொல்லுவோம், இங்கெல்லாம் பார்த்து வா, அப்படி போ இப்படி போன்னு சொல்லுவோம். அது போய் ஒரு டீ தோட்டங்கள், அங்கெல்லாம் டீ கார்டன்ஸ் நிறையா இருந்து. இந்த நாய் வந்து ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போச்சு. அவ்வளோ இப்போ சத்தம் போட்டு என்னன்னு போய் பார்த்தா ஒரு சீக் ஆஃபீஸர் அங்கே படுத்துருக்கு. அப்புறம் அவரை கூட்டிகிட்டு வந்து அன்கான்ஷியஸாக நிறைய அட்டைகள் கடிச்சு உடம்பெல்லாம் புண்ணு. அவரை வந்து அட்டையெல்லாம் இது பண்ணி அது செய்த பிறகு அவர் சொன்னார், இப்பொழுது இந்த ஒரு இடத்துல பாகிஸ்தானியர் நிறையா இருக்காங்க, அவங்கள இது பண்ணுறதுக்கு நான் மெசேஜ் எடுத்துன்னு போயிருந்தேன், அதுக்குள்ளே என்னை வந்து சுட்டு இது பண்ணாங்க, நான் வந்து இங்கே ஒளிஞ்சிட்டேன் இந்த தேயிலை தோட்டத்தில் அப்படின்ட்டு. அப்புறம் உடனே அதை ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அவங்க அனுப்பிச்சிட்டு அந்த இதை முறியடிச்சாங்க. அந்த மாதிரி அது போல் அவர் பண்ண ஒரு இது, அந்த நாய் பண்ண இது, அது வந்து ஒரு இது சரியாக சொல்ல தெரியலன்னாலும் அந்த நாய் கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சதால அந்த ஆஃபீஸரை காப்பாற்ற முடிஞ்சது. அதே போல் நிறைய சம்பவங்கள் உண்டு. நிச்சயமா மேடம். இப்போ இந்த மாதிரியான ஒரு இதுலன்னா அவரை நீங்கள் காப்பாற்றிருக்கவே முடியாது, எந்த இருப்பாங்கன்ட்டு. இப்போது ஒரு முதல் பிரிகேடியராக ஒரு பதவி, அதுலேயும் பெண் என்ற முறையில் உங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மேடம்? ஆர்மியில் முதலில் மற்ற மென் இன்ஃபென்ட் இதில் வந்து நிறைய
பிரிவுகள் இருக்கின்றன. இன்ஃபென்ட்ரி, சிக்னல், சப்ளை, டிரான்ஸ்போர்ட், ஹாஸ்பிட்டல், அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி ஒரு இதுக்கும் இருக்குது. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததில் எங்கள் இதுக்கு வந்து நிறைய எங்கே மாற்றினாலும் அங்கே போய்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேலை செய்யணும். பீஸ் டைமில் 3 வருஷம் இருப்போம். மற்ற டைமில் இப்போ சண்டே டைமில் 1 வருஷம்தான் இருப்போம். அந்த மாதிரி போகும்பொழுது சில சமயங்களில் எங்களுக்கு வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நிறைய சங்கடங்கள் வருது. வண்டியில் போகும்பொழுது ஒரு 4 ஜங்ஷனில் மாற்றி போய் ஏறுறதுனாலும் தெரியாது. புது இடத்துக்கு போனாலும் நமக்கு எப்படி போய் சேருவோன்னு தெரியாது. அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆர்டிஓன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க எங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் இது. சில இடங்களில் பாஷை தெரியாது. நம்ம வெளியில் போய் எதுவும் வாங்க முடியாது, பேசவும் முடியாது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் இருக்கணும். எனக்கு பொழுதுபோக்கு என்னென்னா நான் தமிழ் நிறைய படிப்பேன். அதால் எல்லாத்துக்கும் சந்தா கட்டி, எல்லா புஸ்தகங்களுக்கும் எல்லா பேப்பருங்களுக்கும் சந்தா கட்டி அங்கங்கே எந்த இடத்துக்கு மாற்றலாகனோ அங்கெல்லாம் போய்ட்டு படிப்பேன். அதில் கொஞ்சம் ஆர்மியில் சேர்ந்த பிறகு என்னால் ரொம்ப தமிழை பின்பற்ற முடியல. எப்போ ஹிந்தி, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் தான் முக்கியமாக பேசிகிட்ருப்போம். அதனால் அந்த ஒரு கொஞ்சம் சில சமயம் ரொம்ப தமிழ்லாம் நம்ம ஒன்றும் பேச முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மனக்கு வருத்தம் இருக்கும். ரெண்டாவது பெற்றோர்கள் எல்லோரும் விட்டுட்டு நமக்கு வேண்டிய இப்போ சமயத்தை போடணும். ஆனால் அதே சமயத்தில் சந்தோஷம் இருக்கும், இவங்களோட நம்ம இருக்கிறோமே அப்படின்ட்டு. ஒரு தடவை நாங்கள் 65 வருஷம் காஷ்மீரில் இருக்கும்பொழுது ஒரு பேஷண்ட், அவர் வந்து எச்ஐலேருந்து வந்து பிளேனை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அங்கே குண்டு போட்டுட்டதால அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு. அவர் சொல்லி எனக்கு ரசம் வேணும் மேடன்றார். சரின்னு எங்கள் குக் ஹவுஸில் போய்ட்டு ரசம் வச்சு அவருக்கு கொடுத்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களில் சில சமயங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணோம். ஆர்மியில் லெஃப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல், கர்னல், ஃபுல் கர்னல், பிரிகேடியர், மேஜர் ஜென்ரல், ஜென்ரல் அப்படின்னு லெஃப்டினன்ட் ஜென்ரல். அந்த மாதிரி நர்சிங் இதில் வந்து மேஜர் ஜென்ரல் வரைக்கும் இருக்கிறாங்க. நான் லெஃப்டினண்ட்டாக சேர்ந்து அப்போல்லாம் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் மேஜர் 15 வருஷம். 15 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் செலெக்ஷன், நீங்கள் பண்ணுற வேலையை பொறுத்து இது இருக்குது. லெஃப்டினண்ட்டாக இருந்து கேப்டன், மேஜர் போகலாம். சில பேர் லெஃப்டினன்ட் கர்னலோடு வந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்துடுவாங்க. அதில் 55 வயது வரை லெஃப்டினன்ட் கர்னல், 56 லெஃப்டினன்ட் ஃபுல் கர்னல், 58 பிரிகேடியர் பதவிக்கு வந்து நான் இது பண்ணேன். நான் கடைசியாக வேலை செய்த இடம் பூனே ஹெட் குவார்ட்டர் சதர்ன் கமாண்ட். அங்கே வந்து டெப்டி டைரக்டராக இருந்தேன். அது என்னோடய வேலை என்ன என்றால் சதர்ன் கமாண்டில் எத்தனை மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இருக்குதோ அதெல்லாம் மாதம் ஒரு தடவை, வருடம் ஒரு தடவை போய் பார்த்து அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், வேலை எப்படி இருக்கிறது, அங்கே ஆட்கள் குறைவாக இருக்கிறார்களா, நிறைய இருக்கிறார்களா, வேலை செய்யாமல் இருக்கிறார்களா, எப்படி இருக்காங்க, அவங்கள பற்றி ஒருத்தரையும் பற்றி நான் போய் டெல்லிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு குறிப்புகளை அனுப்பிச்சாகணும். அதன்படி அவர்கள் செய்வார்கள், என்ன செய்யணும் எதுன்னு. ஓய்வு பெற்ற ஆர்மி அதிகாரி அப்படிங்கிற முறையில் இந்த இந்த பணி காலமும் சரி, இப்போ ஓய்வு காலமும் சரி, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனநிறைவாக இருந்ததுன்னு சொல்லுவீங்க? எனக்கு உங்களோட பதவி காலத்திலையும் சரி, இப்போ ஓய்வில் இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் சரி, எவ்வளோ தூரம் மனநிறைவாக இருக்கீங்க நீங்கள்? மன நிறைவு இருக்கிறது, சில சமயம் வருத்தமும் இருக்கிறது. என்னோட சகோதரன் கூட தான் நான் இருந்தேன். என்னோட தாய் தந்தையர் நான் இராணுவத்தில் இருக்கும் பொழுதே தவறிவிட்டனர். தம்பியுடன் நான் வந்து சேர்ந்த 20 நாட்களில் தம்பி மனைவியை தவறிவிட்டாள். அதில் அவன் கூட நான் இருந்தேன். அவனுக்கு 3 பையன் 1 பொண்ணு, 4 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுருந்தேன். கூட நான் ஆன்மீகத்துலேயும் எனக்கு சுற்றி பார்க்குற இடத்துகளே வரலாற்று மிக்க சிறப்புகளை பார்க்குறது ரொம்ப இஷ்டம். நான் இராணுவத்தில் இருக்கும்பொழுது சரி, எந்த இடத்துக்கு நான் போஸ்டிங் போனாலும் அதை சுற்றி இருக்கிற இடங்களை முதல்ல பார்த்துடுவேன். ஏன்னு எல்லாம் கேட்பேன், என்ன மேடம் இப்போ தான் நீங்கள் வந்தீங்கல்ல, இல்லை
6 வருடத்தில் திடீர்னு போஸ்டிங் வரும். அதனால் நம்ம ஒரு வருஷத்தில் எல்லாம் அதே மாதிரி மற்றவர்களுக்கும் போய் பார்க்கும்படி நான் உதவி செய்வேன். அதனால தான் எல்லா இடத்திற்கும் போய் நான் குவாலியர், ஆக்ரா, டெல்லி, ஜாலியன் வாலாபாக், அமிர்தசர், ஃபிரோஸ்பூர், சிக்கிம், கேங்டாக் இதெல்லாம் போகும்பொழுது நம்மளால் போய் பார்க்க முடியாது எல்லா இடத்துக்கும். அதனால் எல்லோரையும் போய் அது ஒன்று பார்ப்போம். ரெண்டாவது, எனக்கு படிப்பு ரொம்ப படிப்பேன் நான் நிறைய. தமிழ் இதில் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் சான்ஸ் கிடச்சதுன்னு எனக்கு இதை உதவி செய்தவர்கள் விருத்த சிந்தனை பத்மாமணி அவர்களும் அன்னு வெண்ணிலா அவர்கள் தான் என்னை விருத்த சிந்தனையில் சேர்த்து விட்டார்கள். விருத்த சிந்தனையில் சேர்ந்த பிறகு நிறைய பத்திரிகை அனுபவம், இந்த மின்னல், தமிழ் பணி, விருத்த சிந்தனை புத்தகம், கண்ணியம், இலக்கிய பீடம், இதை எல்லோரும் இது. அதே மாதிரி 2-3 கதைகளுக்கு நான் பரிசு பெற்றிருக்கிறேன். டாக்டர் வாசன் அவர்கள் இதில் 3வது பரிசுகள் பெற்றிருக்கிறேன் 2 கதைகளுக்கு. இலக்கிய பீடத்தில் ஒரு சிறப்பு பரிசு பெற்றேன். இந்த நாய் பற்றி சொன்னேன், அந்த நாயை பற்றி நான் அதை ஒரு கதையாக எழுதினேன். அதுக்கு அவர்கள் பரிசு கொடுத்தார்கள். என்ன வீட்டு பக்கத்தில் பப்ளிக் ஹெல்த் சென்டர், அதில் 15 வருடம் நான் கமிட்டி மெம்பராக இருந்தேன். இப்போ தான் என்னால் முடியலை. போகிறேன். 2004ஆம் வருடம் நான் பஸ்ஸிலிருந்து இறங்கும் பொழுது அந்த டிரைவர் வண்டி எடுத்து விட்டதால் கீழே விழுந்து என்னோடய முதுகு எலும்பில் 2 எலும்பல் ஃப்ராக்சர் ஆகிடுது. அதால் நான் 2 ஆப்ரேஷன் செய்து 40 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். 2 வருடம் படுத்து படுக்கையாக இருந்தேன். இப்பொழுது என்னை வாக்கர் வைத்து தான் நடக்க முடிகிறது. ஆனால் ரொம்ப தூரம் நடக்க முடியல. இருந்தாலும் என்னால் விடக்கூடாது என்று எல்லா இதற்கும் எனக்கு போய் வர்றதுக்கு ரொம்ப ஆசை. கோவிலுக்கு போனால் கூட உள்ளே போகிறதுக்கு முடியாது. ஆனால் சில இடங்களில் கோவிலில் இருக்கவங்களே நம்மளை ஹெல்ப் பண்ணி, நான் வீல் சேரில் போனால் கூட உள்ளே கொண்டு போய் காமிச்செல்லாம் இது பண்ணுறாங்க. அது மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக மேடம். ஒரு பெண்ங்கிற முறையில் ஒரு பெரிய ஒரு போராளியாக, ஒரு திறமைசாலியாக, ஒரு தைரியசாலியாக உங்களோட பணிக்காலம் முழுமையும் நிறைவு பண்ணி இந்த பதவிக்கு நீங்கள் வந்த அனுபவங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் பார்த்த விஷயங்கள், அது எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சது, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இதை எந்த மாதிரியான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சதுன்னு, இன்றைக்கி வரைக்கும் உங்களை ஒரு சுறுசுறுப்பான ஒரு பாதையில் போகிறதுக்கான உங்களை எப்படி நீங்கள் இயக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. கலைஞர் டிவிக்கு நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நம் வாழ்வில் நாம் கடந்து வந்த பாதைகளை மறக்காமல் இருப்பது மிகவும் அவசியம். எனவே நம் வாழ்வில் கடந்து வந்த பாதைகளில் நாம் மறக்க நேர்ந்த பல விஷயங்களை, பல அரிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோவில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாட்டிலே விவசாயிகள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் நடத்தினால்தான் வாழ்க்கை என்கிற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விவசாயிகளினுடைய கிளர்ச்சி, போராட்டம் இவையெல்லாம் இப்போது தான் நடக்கின்றன என்று நாம் கருத வேண்டியதில்லை. வரலாற்றில் நீண்ட நெடுங்காலமாகவே இந்த உழவை, வேளாண்மையை நம்பி இருக்கிற மக்கள் போராடித்தான் சில உரிமைகளை பெற வேண்டி இருந்திருக்கிறது. அதற்கான சான்றுகளை பல கல்வெட்டுகள் நமக்கு காட்டுகின்றன. அப்படிப்பட்ட கல்வெட்டுகளினுடைய சான்றுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழர் பண்பாட்டு பதிவுகள் என்னும் ஒரு நூலை முனைவர் சாந்தலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார். சென்னையில் இருக்கிற மேற்கு கலைஞர் கருணாநிதி நகரில் இருக்கிற அருள் பதிப்பகம் அதனை வெளியிட்டிருக்கிறது. அதிலே ஒரு கட்டுரை தமிழக வரலாற்றில் விவசாயிகளின் கிளர்ச்சிகள் என்று இருக்கிறது. எனவே விவசாயிகளினுடைய கிளர்ச்சிகள் இதற்கு முன்பே பன்னெடுங்காலத்திற்கு முன்பாகவே நடந்திருக்கின்றன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்கான சான்றுகளை எல்லாம் காட்டுகிறார். குறிப்பாக மன்னார்குடி கல்வெட்டு, பூலாங்குறிச்சி கல்வெட்டு என்று 2 கல்வெட்டுகளை எடுத்து காட்டி முதலாக எப்போது இந்த கிளர்ச்சிகள் தொடங்கின என்கிற வரலாற்று செய்திகளை அவர் தருகிறார். அதற்கு முன்பாக அன்றைய வேளாண் உலகம், அன்றைய விவசாயிகளினுடைய உலகம்
எப்படி இருந்தது என்பதை பற்றிய விரிவான செய்திகளை அவர் தருகிறார். அன்றைக்கு சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், தொண்டை மண்டலம் என்று நாடுகள் பிரிந்து கிடக்க, ஒவ்வொரு மண்டலத்துக்கு உள்ளேயும் ஊர், நாடு, நகர், பிரம்மதேயம் என்கிற 4 வகையான குடி அமைப்புகள் இருந்திருக்கின்றன என்பதை கூறுகிறார். ஊர் என்பது உழவர்கள் வாழ்கிற பகுதி. நாடு என்பது அப்படிப்பட்ட பல ஊர்களினுடைய தொகுப்பு. நகர் என்பது வணிக பெருமக்களுக்கான உறைவிடம். பிரம்மதேயம் என்பது பார்ப்பனர்கள் மட்டுமே வசிக்கிற அன்றைய அக்ரஹாரம். இப்படி 4 விதமாக சமூகம் அன்றைக்கே பிரிந்து கிடந்திருக்கிறது. உழுவோர், உழுது பிழைப்போர் என்பவர்கள் ஒரு பக்கமும், உழுவித்து உண்போர் என்பவர்கள் மறுபக்கமும் இருந்திருக்கிறார்கள். உழுவோர், உழுவித்து உண்போர் என்பதில் இருக்கிற சொற்களில் இருக்கிற வேறுபாட்டிலிருந்தே அவர்களின் வாழ்நிலை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பகுதியினர் தாங்களே உழுது உழைத்து பிழைக்கிறவர்கள், இன்னொரு பகுதியினர் அவர்களை உழ வைத்து அந்த உழைப்பினால் பிழைக்கிறவர்கள். எனவே சமூகம் என்பது என்றைக்கும் ஒரு சுரண்டலை அடிப்படையாக கொண்ட சமூகமாக, ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட சமூகமாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை இந்த சொற்களே நமக்கு விளக்குகின்றன. அதனை காராண்மை என்றும் மீயாட்சி என்றும் பழைய இலக்கியங்களிலே பிரித்திருக்கிறார்கள். காராண்மை என்றால் உழவர்கள் உழுது பயன்பெறுவது என்பதுதான். மீயாட்சி என்பது உழுகிறவர்களை மேற்பார்வை செய்து அதனுடைய பயனை மட்டும் பெற்றுக்கொள்வது. இதனை இன்னமும் பிற்காலத்து சொற்களிலே சொல்ல வேண்டுமென்றால் குடிவாரம் என்றும் மேல்வாரம் என்றும் இன்றைக்கும் கூட அந்த சொற்கள் வழக்கிலே இருக்கின்றன. குடிவாரம் என்பது அந்த குடியானவர்கள், குடிமக்கள், அவர்களே உழைக்கிறவர்கள் இருக்கிற அந்த முறைமை. மேல்வாரம் என்பது உழைக்காமலே அவர்களிடத்திலே இருந்து உழைப்பை பெற்றுக்கொள்கிற, உழைப்பின் பயனை பெற்றுக்கொள்கிற முறைமை. அவை இரண்டுமே அன்றைக்கு இருந்திருக்கின்றன. இந்த பிரம்மதேயம் என்பது முதலாக கிபி 5ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் காலத்திலே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி பதிந்திருக்கிறது. அதற்கு முன்பும் இருந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் கல்வெட்டு ஆதாரங்களிலே அது பூலாங்குறிச்சி கல்வெட்டிலே இருந்து அவர் எடுத்து காட்டுகிறார். முதலாக அந்த பிரம்மதேயம் என்றும் சதுர்வேதி மங்கலம் என்றும் அன்றைக்கு பொது நிலத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு உரிய தனி நிலமாக மாற்றி கொடுப்பது என்பதுதான் இந்த பிரம்மதேயம் என்பது. பிரம்மதேயம் என்கிற சொல்லே அது பிராமணர்களுக்கான தேசம், அது பார்ப்பனர்கள் மட்டுமே வாழுகிற இடம் என்பதை குறிப்பதற்காக உருவான சொல். அதுபோலவே சதுர்வேதி என்றால், சதுர் என்றால் 4 நாம் அறிவோம். சதுரம் என்கிற சொல் இன்றைக்கும் வழக்கில் இருக்கிறது. அந்த சதுர் வேதம், 4 வேதங்களையும் அறிந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊர் சதுர்வேதி மங்கலம். இவை இரண்டையும் தாண்டி எந்த விதமான சட்டதிட்டங்களும் அங்கே செல்லாது என்று கூறுகிற அளவுக்கு அது வெறும் இறை இலி நிலம், அதாவது வரி கொடுக்கப்பட வேண்டிய நிலம் இல்லை என்பதை தவிர்த்து, சோழ மண்டலமாக இருந்தாலும் பாண்டி மண்டலமாக இருந்தாலும் அந்த பேரரசர்களின் சட்டங்கள் கூட அந்த பகுதிக்குள் செல்லாது என்று சொல்லுகிற அளவுக்கு பார்ப்பனர்கள் மட்டுமே ஒரு தனி நாடு போல வாழ்ந்த பகுதிகளுக்கு தனி ஊர் என்று பெயர் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தனி ஊர் எவ்வளவு இருந்திருக்கிறது, அதனிலும் கொஞ்சம் அதிகாரம் குறைந்த பிரம்மதேயங்கள் எவ்வளவு இருந்திருக்கின்றன என்பதையெல்லாம் நூலாசிரியர் எடுத்து காட்டுகிறார். சோழர்களின் காலத்தில் ஏறத்தாழ 515 பிரம்மதேயங்கள் இருந்திருக்கின்றன. அதாவது 515 ஊர்கள் முழுக்க ஒரு சமூகத்தினருக்கானவை. ஆனால் அவர்களுக்கு அருகிலேயே, அந்த பிரம்மதேயங்களுக்கு பக்கத்திலேயே அவர்களுக்காக உழைக்கிற மக்களுக்கு வெறும் ஒரு சேரிகளை போன்ற இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் இவர்களுக்கு வேண்டியனவற்றை செய்துவிட்டு அவர்கள் தருவதை வாங்கி கொண்டு உயிர் வாழ வேண்டும் என்கிற நிலை இருந்திருக்கிறது. எனவே 515 பிரம்மதேயங்கள், 35 தனி ஊர்கள் இருந்திருக்கின்றன. அந்த தனியூர் என்று சொன்னால் அதற்குரிய அத்தனை செல்வாக்கோடும் தமிழகத்திலே 35 ஊர்கள் இருந்திருக்கின்றன. தொண்டை மண்டலத்திலே தான் கூடுதல். தொண்டை மண்டலத்திலே 20 தனியூர்கள், சோழ மண்டலத்திலே 13 தனியூர்கள், பாண்டி மண்டலத்திலே 2 தனியூர்கள் என்று 35 தனியூர்கள் இருந்திருக்கின்றன. இந்த அமைப்பிலிருந்து ஒரு மாற்றம் எழுந்து
வரி செலுத்துகிறவர்களாக அவர்களும் வரியை பெற்று அரசுக்கு தருகிறவர்களாக இவர்களும் இருக்கிற வேளையில் அதனை எதிர்த்து முதலாக 1329 ஆண்டு மன்னார்குடியை சார்ந்த அந்த விவசாயிகள் ஒரு எழுச்சியோடு இந்த வரி மிக கூடுதல், இதனை நாங்கள் செலுத்த முடியாது, எங்கள் உழைப்பை இவர்கள் சுரண்டுகிறார்கள் என்று எழுந்திருக்கிறார்கள். அன்றைக்கு அந்த நாடுகளை நிர்வகித்தவர்களுக்கு நாட்டார் மன்றம், நாட்டார் என்ற பெயரும், இந்த பிரம்மதேயங்களின் தலைவர்கள் அவர்கள் கூடி வைத்திருக்கிற சங்கங்களுக்கு மகாசபை என்றும் பெயர் இருந்திருக்கிறது. எனவே இந்த மகாசபை இந்த நாட்டார் மன்றம் செய்கிற மிக பெரிய அநீதிகளை எதிர்த்து அன்றைக்கு அந்த மக்கள், அந்த பகுதி விவசாயிகள் எழுந்து கிளர்ச்சி செய்திருக்கிறார்கள். அது மன்னார்குடி கல்வெட்டிலே இருந்து எடுக்கப்பட்டு செய்தியாக நூலில் தரப்பட்டிருக்கிறது. அதுதான் விவசாயிகளினுடைய கிளர்ச்சி என்று அதிகாரப்பூர்வமாக அறியப்பட்ட முதல் கிளர்ச்சி. அதனை தொடர்ந்து பல இடங்களில் நாங்கள் வரி செலுத்த மாட்டோம் அல்லது வரியை குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராடி இருக்கிறார்கள். அந்த செய்திகளையெல்லாம் அந்த நூல் தொகுத்து தருகிறது. தமிழக வரலாற்றில் விவசாயிகளினுடைய கிளர்ச்சி எவ்வப்போதெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த கட்டுரை நமக்கு பேருதவியாக இருக்கிறது. கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் அமைவது மிகவும் கடினமாகிவிட்டது. இதற்கிடையே நாம் பயில வேண்டிய கல்வி முறைகள் என்ன என்பதை பற்றியும், நாம் எவ்வாறு வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு எப்படி தயாராகணும், அந்த தேர்வினுடைய முறை என்ன அப்படிங்கிற குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நேற்றுக்கு நாம் இந்த தேர்வில் இருக்கக்கூடிய 3 படிநிலைகள் என்னென்ன, அந்த படிநிலைகளில் ப்ரிலிமினரி எக்ஸாம்னா என்ன, அதில் எத்தனை பேப்பர் இருக்கும், மெயின் எக்ஸாமினேஷன் என்ன, அதில் எத்தனை பேப்பர் இருக்கும், இன்டர்வியூன்னு என்ன, அதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த தேர்வை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எப்படி இந்த தேர்வை அணுகுவது, என்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டால் இந்த தேர்வு ஈஸியாக அல்லது ஒரு சுலபமான முறையில் இந்த தேர்வை நாம் அணுகலாம், அந்த தேர்வை எப்படி தேர்ச்சி பெறலாம் அப்படிங்கிற குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த தேர்வு 3 நிலைகளில் நடத்தப்பட்டாலும் இது ஒரு தேர்வு தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த தேர்வில் ஒரு மாணவர் எந்த இடத்துல ஃபெயில் ஆனாலும், அதாவது ப்ரிலிமினரியில் ஃபெயில் ஆனாலும் சரி, மெயின் ரிட்டர்ன்ஸ் எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆனாலும் சரி, அல்லது இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனாலும் சரி, எங்கே ஃபெயில் ஆனாலும் அவர் மீண்டும் முதல்ல இருந்து ப்ரிலிமினரியில் இருந்தால் வர வேண்டியிருக்கும். அதனால தான் இந்த தேர்வில் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த தேர்வு ரொம்ப கடினமான தேர்வு, ரொம்ப ஏஷியாலே டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ரொம்ப யோசித்து பார்த்து பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த தேர்வு ஒரு தேர்வு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுது அப்படிங்கிறது தான் இதில் சிக்கலே தவிர, மற்றபடி இந்த தேர்வோ அல்லது தேர்வு முறையோ ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமே கிடையாது. சரியான திட்டமிடுதல், சரியான வழிகாட்டுதல் இருந்தால் இந்த தேர்வை ரொம்ப சுலபமாக எதிர்கொண்டு அழகாக அடிச்சுட்டு போய் ஒரு அதிகாரியாக ஆகிடலாம். இது பார்த்திங்கன்னா இப்போது 1999 இந்த ஆண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்திலேருந்து நிறைய மாணவர்கள் அழகாக இந்த தேர்வு ரொம்ப சரியான திட்டமிடுதலோடு படித்து பாஸ் பண்ணிவிட்டு அதிகாரிகளாக இருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த தேர்வுக்கான பயிற்று முறை என்ன, எப்படி இந்த தேர்வை அணுகணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல எந்த ஒரு மாணவருமே ப்ரிலிமினரி தனியாக, மெயின் தனியாக, இன்டர்வியூ தனியாக அப்படின்ற நோக்கில் இந்த தேர்வை பார்க்கவோ அணுகவோ கூடாது. பொதுவாக மாணவர்கள் செய்யக்கூடிய தவறு, பெரும்பாலான மாணவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, நான் ப்ரிலிமினரிக்கு படிக்கிறேன், அப்புறம் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணால் நான் மெயினுக்கு படிக்கிறேன் அப்படின்ற நோக்கில் தான் இந்த தேர்வு அணுகிறாங்க. அது அடிப்படை தவறு. இந்த தேர்வு ஒரே தேர்வு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறது அப்படின்னு நான் சொன்னதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, எந்த மாணவரும் இந்த தேர்வை அப்படி தான் அணுகணும். இது ஒரே தேர்வு, ஒரே மாதிரியான அணுகுமுறை தான் இருக்கணும். இரண்டாவது, இப்போ ப்ரிலிமினரி அண்ட் மெயின் ரெண்டோடைய சிலபஸ் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, பாடத்திட்டங்கள் எடுத்து வச்சு பார்த்தா ஒரு விஷயம் நல்லா தெரியும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் மெயின் எக்ஸாமினேஷனாக இருக்கும்.
உதாரணமாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் வேர்ல்ட், என்வைரன்மெண்டல் சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 6 சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரிலிமினரியில் இருக்குது. இதே சப்ஜெக்ட்ஸ் தான் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்மில், ஒரு ப்ராடர் ஃபார்மில் மெயின் எக்ஸாமினேஷனில் இருக்குது. சில விஷயங்கள் வந்து ப்ரிலிமினரியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மெயினில் இருக்காது. மெயினில் சில விஷயங்கள் வந்து அதிகமாக கொஞ்சம் ப்ராடராக காட்டியிருப்பாங்க. உதாரணமாக ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிலிமினரிக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா 3 படிப்பாங்க. ஆனால் மெயின் எக்ஸாமினேஷன் வரும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா அண்ட் கல்ச்சர், அதாவது ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து கல்ச்சர், அதாவது பண்பாடு கலாச்சாரம், அந்த அடிப்படையில் போகுது. இந்த பண்பாடு கலாச்சாரம்னு வரும்போது ஆர்ட் ஃபார்ம்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், மியூசிக், லிட்ரேச்சர், ஆர்ட் ஃபார்ம்ஸ், ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர், இந்த 3க்கும் தனியாக வந்து ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டு மெயின் எக்ஸாமினேஷனில் கேட்குறாங்க. உதாரணமாக வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிங்டம்ஸ் என்ன, யார் ரூலர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஃபேக்ட்ஸை கேட்கலாம். வேறஸ் மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வரும்போது இந்த ஃபேக்ட்ஸை தாண்டி கலாச்சாரம் எப்படி இருந்தது, ஆர்ட் ஃபார்ம்ஸ் எப்படி இருந்துச்சு, ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு, இப்போ திராவிட நாகரிகம் எப்படி இருந்துச்சு, கோயில்கள் எப்படி கட்டப்பட்டன, அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கப்படலாம். சங்க இலக்கியத்தில் இருந்து தெரியக்கூடிய சங்க இலக்கிய பதிவுகளிலிருந்து தெரியக்கூடிய சமூக பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கப்படலாம். அதே மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லேயும் ஜியாகிரஃபி இருக்குது, மெயின் எக்ஸாமினேஷன் ஜியாகிரஃபி இருக்குது. பெரும்பாலும் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் என்வைரன்மெண்ட், சுற்றுச்சூழல் பற்றின விஷயங்கள் ப்ரிலிமினரிலையும் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க, மெயின்லேயும் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஸோ இது ஏன் நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலில் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தேர்வுக்கு, முக்கியமாக ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஒரு மாணவர் ப்ரிலிமினரி தனியாக, மெயின் தனியாக, இன்டர்வியூ தனியான்னு பார்க்குறத நிறுத்திட்டு ஒரு தேர்விற்கு நான் தயாராகிறேன் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறைக்கு முதல்ல வரணும். ரெண்டாவது, அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் அனைத்தையும், அதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் சரியாக படித்து புரிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது. சரியான முறையில் சரியான புத்தகங்களை படிக்கிறது, சரியான முறையில் படிக்கிறது, அதை சரியாக புரிந்து வைத்துக்கொள்வது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவது, ஒரு மாணவர் இந்த தேர்வுக்கு தயாராகிற போது புத்தகங்கள் நான் படிக்கிறேன் அப்படிங்கும்போது ப்ரிலிமினரிக்கு தனியாக, மெயினுக்கு தனியாக, இன்டர்வியூக்கு தனியாக படிக்க முடியாது. இப்போ வரலாறு வந்து ப்ரிலிமினரிக்கு தனியாகவும், மெயினுக்கு தனியாகவும், இன்டர்வியூக்கு தனியாகவும் படிக்க முடியாது. வரலாறு தான் படிக்கணும். இப்போ மூன்றாவது ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் அவர் என்ன பண்ணணும், ப்ரிலிமினரின்னா என்ன அப்படின்னு அந்த தேர்வை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மெயின் எக்ஸாமினேஷனாக என்ன அப்படின்னு அந்த தேர்வு முறையை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து கொஞ்சம் பகுத்தாய்ந்து பார்த்து புரிந்து கொள்ளுதல் அவசியம். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனாக என்ன, அந்த தேர்வை புரிந்து கொள்ளுதல்னால் என்ன அப்படின்னா, அந்த தேர்வில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்குது, அந்த தேர்வில் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நாம் எப்படி தயாராகணும், ஒவ்வொரு பாடத்திலேருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நாம் கொஞ்சம் பகுத்து ஆய்ந்து பார்த்து அறிந்து கொள்வது அவசியமாகிறது. இதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான விஷயங்கள் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக நம்ம நாளை சந்திக்கும் போது மீண்டும் விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 4வது பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸை விடாமல் ஃபாலோ பண்ணுறது, அதாவது அன்றாட நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்க வேண்டியது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 பாயிண்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த தேர்வை எதிர்கொள்வதோ அல்லது இந்த தேர்வை வந்து இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவதோ வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமாக உங்களுக்கு இருக்காது. ஸோ ப்ரிலிமினரியில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகின்றன, அதுக்கு தயாராகும் முறை என்ன, மெயின் எக்ஸாமினேஷனில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகின்றன, அதுக்கு தயாராகும் முறை என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம நாளை சந்திக்கும் போது விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.